வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 4 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒடிஷாவிலேருந்து ஒரு ஹாப்பியான செய்தி கிடச்சிருக்குங்க. ஒடிஷாவில் குளோரிகாட் பகுதியில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு ஆப்ரேஷனை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷனில் 14 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு. இப்போ இந்த தகவலை ஒடிஷாவுடைய முதலமைச்சர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 14 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒடிஷாவுடைய சிஎம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மோகன் சரண் மாஜி அவர் தான் சிஎம். பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான அந்த ஆபரேஷனில் ஈடுபட்ட பாதுகாப்பு படை வீரர்களை பாராட்டி அந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கான உதவித்தொகை இருக்குது பார்த்தீங்களா, அது 8000 25,000 உயர்த்தி இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் 2 தமிழக பாஜக மாநில தலைவர் இப்போ டெல்லி வந்து போயிருக்காரு. டெல்லியில் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 8 பேர் கொண்ட விவசாய குழுவும் டெல்லி போயிருக்கு. அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பாக மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே நேரடியாக போராட்ட களத்துக்கு போய் ஒரு உறுதி தெரிவிச்சிருந்தார். தமிழக பாஜக சார்பாக விவசாயிகளை வந்து மத்திய சென்ட்ரல் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திக்க ஏற்பாடு வந்து செஞ்சுருக்கோம். இங்கே போராடக்கூடிய விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து சென்ட்ரல் மினிஸ்டரை சந்தித்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்கலாம். டெஃபினட்டாக உங்கள் முன்னாடியே சென்ட்ரல் மினிஸ்டரும் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிப்பார் பாருங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு கேரண்டி வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ சொன்ன மாதிரியே விவசாயிகளை வந்து டெல்லி வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. டெல்லியில் இன்னைக்கு கிஷன் ரெட்டியை வந்து சந்திக்க போகிறாங்க விவசாயிகள் குழு. இன்னைக்கு டெஃபினட்டாக தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து இதை சொல்லிட்டு தான் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. இன்னைக்கு குட் நியூஸ் வந்து காத்திருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவுடைய எம்பி கதிரானந்த் இருக்காருல்ல, இவர் யார்? துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த். கதிரானந்த் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 நாட்களாக சோதனை வந்து நடத்தினாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். துரைமுருகன் சம்மந்தப்பட்ட இடங்களையும் சோதனை வந்து நடந்துச்சு. இப்போ கதிரானந்த் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இடி ஆஃபீஸில் விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். அந்த புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆகுது. தினமலர் மட்டும்தான் இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மீடியாவும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிரானந்த் வந்து விசாரணைக்கு ஆஜராயிருக்காருல்ல, அதை எந்த மீடியாவும் இந்த செய்தியை ஷேர் பண்ணவே இல்லை. ஒன்லி தினமலர் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் டிவி இருக்காங்கல்ல, செஞ்ச உருப்படியான ஒரே வேலை அப்படிங்கிறது கடைசி டாபிக். என்னென்னா, நம்ம தமிழக மீடியாக்களில் நம்ம தமிழக டிவி சேனல்ஸில் வரக்கூடிய ப்ரோக்ராம்லாம் பார்த்து தினமும் வாந்தி எடுக்காது தான் குறை. அந்த அளவுக்கு டான்ஸு அப்படிங்கிற பேரில், ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற பேரில் கொச்சைப்படுத்திக்கிருக்காங்க, கலாச்சாரங்களை ரொம்ப சீரழிச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஃபஸ்ட்டு உருப்படியாக ஒரு ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ? வர ஜனவரி 26 காலையில் 10 மணிலேருந்து அந்த ப்ரோக்ராம் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுடைய பேர் என்ன தெரியுமா? அந்த நிகழ்ச்சியுடைய பேர் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியுடைய பேர். புதுசாக இன்னோவேட்டிவான ஐடியா இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் இருக்காங்க. ஐடியா இருக்கும், ஆனால் காசு இருக்காது. ஸ்டார்ட் அப்பை தொடங்குறதுக்கு காசு இருக்காது. அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்குறாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய பின்னணி என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக புதுசாக ஐடியா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி. நல்ல ஐடியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய ஐடியாவை சொன்னால் முதலீட்டாளர்கள் ஐடியா பிடிச்சிச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுதான் ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிங்கிற ஷோ. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 2014 பிரதமர் ஆகிறாரு. அவர் பிரதமர் ஆகும்போது இந்தியாவில் இருந்த ஸ்டார்ட் அப் உடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? வெறும் 350. இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் சைடிலிருந்து பல்வேறு உதவிகள் செய்யப்படுது. ஐடியா இருந்தால் போதும், அலேக்கா தூக்கி அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவைப்படுது, லோன் என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடியாக இருக்காங்க. இப்போது 300 மடங்கு அதிகமாக 2014 350 இருந்துச்சா, இப்போ அதை விட 300 மடங்கு அதிகமாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சமீபத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. வடகிழக்கு மாநிலங்களில் கூட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வேற லெவலில் உயர்ந்துக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் நாகாலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, நாகாலாந்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது போன வருஷம் 200% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பார்க்குறோம். அதனால் மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் காரணமாக இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுருக்கு. இப்போது விஜய் டிவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு காம்படிஷன் ஷோ மாதிரி, நல்ல ஐடியா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முதலீட்டாளர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோவை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க.
வரவேற்கக்கூடிய ஒரு ஷோவாக நான் பார்க்குறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.